அம்மாவுக்கு பிடிச்சமான 3 படங்கள். அந்த 3 படம் என்ன படம் பார்த்தீங்கன்னா, அடிமை பெண், வெண்ணிற ஆடை, எங்கிருந்தோ வந்தாள். புரட்சித் தலைவி அம்மா பார்த்து, அம்மு வில்லி கதாபாத்திரத்தில் நீங்கள் தான் நடிக்கப் போகிறீர்கள். ஆகவே அந்த வில்லி கதாபாத்திரத்திற்கு ஏதேனும் நீங்கள் வித்தியாசமாக செய்ய வேண்டும், அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு அப்படின்னு கூற அம்மாவும் ஒப்புக்கொண்டார்கள். அம்மா என்றால் அன்பு, அந்த பாட்டை அம்மா அவங்க பாடியிருப்பாங்க. இதற்கு காரணம் யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி இவங்க 2 பேருடைய அந்த சினிமா கூட்டணி பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட அமோக வரவேற்பு. அந்த வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அடிமை பெண் மிகப்பெரிய வெற்றிங்க. புரட்சித் தலைவி அம்மாவுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத படம். அதாவது அம்மாவுக்கு பிடிச்சமான 3 படங்கள். அந்த 3 படம் என்ன படம் பார்த்தீங்கன்னா, அடிமை பெண், வெண்ணிற ஆடை, எங்கிருந்தோ வந்தாள். அந்த வகையில் அடிமை பெண் படம் பார்த்தீங்கன்னா அதில் புரட்சித் தலைவி அம்மாவுடைய கதாபாத்திரத்தின் பெயர் ஜீவா. கதாநாயகி அவங்க தான், ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டார்கள். வில்லி கதாபாத்திரத்துக்கு தலைவர் என்ன பண்ணுறாரு, யாரையோ பார்க்குறாரு. தலைவருக்கு திருப்தியே ஏற்படவில்லை. அதன் பிற்பாடு புரட்சித் தலைவி அம்மா பார்த்து, அம்மு வில்லி கதாபாத்திரத்தில் நீங்கள் தான் நடிக்கப் போகிறீர்கள். ஆகவே அந்த வில்லி கதாபாத்திரத்திற்கு ஏதேனும் நீங்கள் வித்தியாசமாக செய்ய வேண்டும், அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு அப்படின்னு கூற அம்மாவும் ஒப்புக்கொண்டார்கள். அதன் பிற்பாடு அம்மாவுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. ஏன்னா அந்த படத்தில் அவங்களுக்கு டபுள் ரோல். அந்த பட்டத்து ராணி பவளவல்லி வில்லி கதாபாத்திரத்துக்கு அம்மா என்ன பண்ணுறாங்க, தினந்தோறும் அவங்க வீட்டில் அந்த பீரோ கண்ணாடியில் வித்தியாசமாக அந்த மேனரிசங்களை கொண்டு வராங்க. அந்த வகையில் அந்த வில்லி ரோலில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உதட்ட அப்படி வழித்து பண்ணுற மாதிரி ஒரு மேனரிசம், ஒரு ஸ்டைல். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் அரண்மனையில் ஒரு ஷூட்டிங் காட்சி போகுது. என்னென்னா, அந்த தர்பார் அந்த இடத்துல அந்த பட்டத்து ராணி பவளவல்லி இறங்கி வந்து கதாநாயகனை பார்க்க வேண்டும். இதுதான் காட்சி. டேக் ஓகே அப்படின்றாங்க. காட்சி முடிஞ்சு போய்விடுது. தலைவர் முகத்தில் எந்தவித சலனம் இல்லை. தலைவர் பார்க்குறாரு, அமைதியாக இருக்கார். அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி இங்கே பாருங்கள், இன்னொரு டேக் போகலாம் அப்படின்றாங்க. அந்த காட்சியில் அம்மா இன்னொரு டேக் என்ன பண்ணுறாங்க, அந்த ராணி அப்படி சொல்ல கம்பீரமாக நடந்து வருவாங்க. தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அம்மு சூப்பர், இதே மாதிரி இந்த படம் முழுக்க இந்த வில்லி கதாபாத்திரத்துக்கு நீங்கள் இப்படி தான் நடந்து வர வேண்டும், இதை நீங்கள் பழகிக்கொள் அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. இதோடு மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, டபுள் ரோலில், அந்த டபுள் ரோல்லே பார்த்தீங்கன்னா குரலில் கூட வித்தியாசம் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இதோடு மட்டும் இல்லாமல் அம்மா என்றால் அன்பு, அந்த பாட்டை அம்மா அவங்க பாடியிருப்பாங்க. இதற்கு காரணம் யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இதோடு மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றாதே ஏமாற்றாதே, அந்த பாட்டில் அம்மா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ட்ரம்ஸ் எல்லாம் முட்டியில் கட்டியிருப்பாங்க. சும்மா சலங்க மாதிரி அவங்கள மாதிரி அந்த படத்தில் வேற யாராலும் கெஞ்சித்தளம் ஆடவே முடியாது. அந்த நடனம் அன்றைய காலகட்டத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். இதோடு மட்டும் இல்லாமல் 1968 புரட்சித் தலைவி அம்மா அவங்க தெலுங்கில் 5 படம், தமிழில் 15 படம். அதாவது 1968 பார்த்தீங்கன்னா 20 படங்களை நடித்த ஒரு நடிகை, சாதனை நடிகைனா அது புரட்சித் தலைவி அம்மா தான். அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். பார்த்துருக்கீங்களா? புரட்சித் தலைவி அம்மா பொறுத்த வரைக்கும் படிப்பு, நடிப்பு, அரசியல், விளையாட்டு எல்லாத்துலையும் அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க, பெஸ்ட்டாக இருப்பாங்க.